மகாராஷ்டிராவில் ஆழ்கடலில் அமையும் வதாவன் துறைமுகத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியிருக்கிறார். 75,000 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள இந்த துறைமுகத்தின் சிறப்பம்சங்கள் என, கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இந்த துறைமுகம் கொண்டுவரப்பட்டுள்ளது ஏன் என்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொள்ளலாம் இப்போது. இந்தியாவின் ஆழ்கடல் துறைமுகங்களில் ஒன்று. கட்டுமான பணிகள் முடிந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படும் போது பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக வதாவன் துறைமுகம் இருக்கும். இந்த முயற்சிக்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது G20 மாநாடுதான். மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் இந்தியா செய்யும் வர்த்தகத்திற்கும் அதற்காக அமைக்கப்படும் பொருளாதார வழித்தடத்திற்கும் வதாவன் துறைமுகம் கடல் வழி நுழைவாயிலாக இருக்கும் என இந்தியாவுக்கான G20 மாநாட்டின் வழி நடத்துனராக இருந்த அமிதாப் காந்த் தெரிவித்திருந்தார். இப்போது புரிந்திருக்கும் எதற்காக வலுவான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் சுமார் 76,000 கோடி ரூபாய் மதிப்பில் வதாவன் துறைமுகம் கட்டமைக்கப்பட உள்ளது என்று. இது செயல்பாட்டுக்கு வரும்போது உலகின் முதல் 10 துறைமுகங்களின் வரிசையில் இடம் பிடிக்குமா? அதாவது 2,32,00,000 அடிக்கு சமமான அலகுகளை கையாளும் திறன் கொண்டதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக ஆழமான இந்த துறைமுகத்தில் பெரிய கூழ்கலன் கப்பல்கள், மிகப்பெரிய சரக்கு கப்பல்களை கையாள முடியும். இதனால் நாட்டின் வர்த்தகம் அதிகரித்து பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் சர்வதேச கப்பல் வழித்தடங்களுக்கு நேரடி இணைப்பை இந்த வதாவன் துறைமுகம் வழங்கும் என்பதால் போக்குவரத்து நேரமும் செலவுகளும் குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரக்குகளை கையாளும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளுடன் இந்த துறைமுகம் கட்டமைக்கப்பட உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் விதிமுறைகள் கடுமையாக பின்பற்றப்பட்டு உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்க அளவிற்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்பதோடு மட்டுமல்லாமல் உள்ளூர் வர்த்தகத்தையும் அதிகரிக்க செய்யும். இந்த துறைமுகம் செயல்பாட்டுக்கு வரும்போது இந்தியாவின் கடல் இணைப்பை மேம்படுத்துவதோடு உலகளாவிய வர்த்தக மையமாக அதன் நிலையை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் 17,471 ஹெக்டேர் பரப்பளவில் அமைக்கப்படவுள்ள இந்த துறைமுகத்தை 1997ஆம் ஆண்டு முதலில் மகாராஷ்டிர அரசு முன்மொழிந்தது. உள்ளூர் மக்களின் எதிர்ப்பு காரணமாக இத்திட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் 2015ஆம் ஆண்டு மோடி தலைமையிலான மத்திய அரசு சாகர்மாலா திட்டத்தை அறிமுகப்படுத்திய போது மீண்டும் வதாவன் திட்டம் பட்டியலில் சேர்க்கப்பட்டது. தொடர்ச்சியாக வதாவன் துறைமுகத்தை கட்டுவது என சென்ற ஜூன் மாதம் 19ஆம் தேதி மத்திய அமைச்சரவை முடிவெடுத்தது. அதன் தொடர்ச்சியாக பிரதமர் மோடி அதற்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா